ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதோட பேசிக்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் அதில் நம்ம மாஸ்டர் ஆக முடியும். ஓகேவா? ஸோ மேக்ஸும் அந்த மாதிரி தான். மேக்ஸில் உள்ள எல்லா கான்செப்டை நீங்கள் பேசிக் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸும் நல்லாவே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் நீங்கள் எல்லா டாப்பிக்கோட பேசிக்ஸும் முதல்ல நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே, ஸோ அந்த பேசிஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மேக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன? நம்பர்ஸ். கரெக்டாக? ஸோ நம்பர்ஸ் அப்படின்றது இல்லைன்னா மேக்ஸே கிடையாது. ஓகே, நம்பர்ஸ் அப்படின்றது இல்லைன்னா மேக்ஸே கிடையாது. ஸோ நம்பர்ஸ் அப்படின்றது என்ன? ஓகே, நம்பர் அப்படின்றது இட்ஸ் அ வேல்யூ. ஓகேவா? அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்பர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நம்பர் அப்படின்றப்போவே அதோட மெயின் யூசேஜ் என்னென்னா குவான்டிட்டி. ஓகே, ஸோ குவான்டிட்டி அப்படின்றப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எத்தனை பென்சில் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் கவுண்ட் பண்ணி 3 இல்லை 4 அந்த மாதிரி சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதுதான் குவான்டிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன். ஓகே, ஸோ கால்குலேஷன் அப்படின்றப்போ உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். கால்குலேஷனாக நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இந்த நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்பர்ஸ் அப்படின்றது என்ன? இட்ஸ் அன் அரித்மெட்டிக் வேல்யூ used to represent quantity, okay, and used in calculations. okay, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டைப்பில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த 2 டைப்ஸ் தான். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்னது? ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரியல் நம்பர் பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரியல் நம்பரில் உங்களுக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. அதாவது இந்த ரியல் நம்பருக்குள்ளே நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரியல் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, அதுவே காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரியல் நம்பர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான். ஓகேவா? ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளவர் பாட்டாவது இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் எத்தனை ஃப்ளவர் பாட் இருக்குது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஸ்டார்ட் டு கவுண்ட். ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணுறப்போ நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க? 1 2 3 அந்த மாதிரி தானே கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ கவுண்டிங் நம்பர். ஓகே, இட்ஸ் அ கவுண்டிங் நம்பர். ஸோ கவுண்டிங் நம்பர்னு ஏன் இதை சொல்கிறோம்? நேச்சுரல் நம்பரை ஏன் நம்ம கவுண்டிங் நம்பர் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டை கவுண்ட் பண்ணீங்க இல்லையா? எப்படி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? 1 2 3 அப்படி தானே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதனால தான் இந்த நேச்சுரல் நம்பரை நம்ம கவுண்டிங் நம்பர் சொல்கிறோம்.
அப்போ இந்த நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 அந்த மாதிரி இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படின்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நேச்சுரல் நம்பர் அப்படின்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹோல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டைப் பார்க்க போகிறோம்? ஹோல் நம்பர். ஓகே, ஸோ ஹோல் நம்பருக்கும் நேச்சுரல் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹோல் நம்பர் அப்படின்றது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது என்ன நம்பர்? ஹோல் நம்பர். ஓகேவா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன நம்பர்? நேச்சுரல் நம்பர். ஓகே, ஸோ இது ரெண்டுமே என்னது? பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். ஓகேவா? இது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ எல்லா பாசிட்டிவ் நம்பருமே வில் கம் அண்டர் வாட்? ஹோல் நம்பர். ஹோல் நம்பருக்கு அடியில் தான் எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸுமே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்டீஜர். நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டீஜர்ஸ். ஓகேவா? 6th உங்களுக்கு தனியாக டாப்பிக்கே இருக்கும் இன்டீஜர்ஸ் அப்படின்னு. ஓகே, இந்த இன்டீஜர்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும் நம்பர்னால் பாசிட்டிவ் நம்பரும் இருக்குது, நெகட்டிவ் நம்பரும் இருக்குது. கரெக்டாக? நெகட்டிவ் நம்பர் என்னது? இப்போ ஏசி ரிமோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுங்கன்னுவாங்க. கரெக்டாக? இப்போ கோல்டு சீசன்லலாம் ஷிம்லாலலாம் என்ன வெதர் இருக்கும்? மைனஸில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ -2 டிகிரி இல்லை -3 டிகிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் நெகட்டிவ் நம்பர். ஓகே, அதெல்லாம் தான் என்ன நம்பர்? நெகட்டிவ் நம்பர். ஸோ இந்த இன்டீஜர்ஸில் உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர், ஓகே, நெகட்டிவ் நம்பர், 0, பாசிட்டிவ் நம்பர். ஓகே, எல்லாமே சேர்ந்தது தான் இன்டீஜர். ஓகே, ஸோ இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எல்லா சாப்டர்லையுமே இந்த நம்பர் லைன் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஓகே, ஸோ இதில் 0, இங்கே நம்ம எப்பவுமே 1 2 3 போடுவோம் இல்லையா? இங்கே -1 -2 -3. ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்டீஜர். இன்டீஜரில் யூ வில் ஹாவ் நெகட்டிவ், 0 அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இன்டீஜர்னால் உங்களுக்கு என்னென்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர். ஓகே, ஸோ இது நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஐயோ, ரேஷ்னல் நம்பர்னால் என்ன அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக உங்களுக்கு இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ரேஷ்னல் நம்பர் அப்படின்றது என்னென்னா, எந்த நம்பரெல்லாம் உங்களால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியுதோ, ஓகே, எந்தெந்த நம்பரெல்லாம் உங்களால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியுதோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியுதோ அந்த நம்பரெல்லாம் நீங்கள் ரேஷ்னல் நம்பர் சொல்லுவோம். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு எடுத்துப்போம். இப்போ 5 ரேஷ்னல் நம்பராக இல்லையா? ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். 5 நார்மலாக பார்த்தீங்கன்னா இது இன்டீஜர்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம், இல்லை ஹோல் நம்பர் சொல்லலாம், இல்லை நேச்சுரல் நம்பர் சொல்லலாம். பட் 5 நம்மளால் 5/1 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ 5 என்னால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியுது. ஸோ இது என்ன நம்பர்? ரேஷ்னல் நம்பர். அதே மாதிரி தான் இப்போ ஸ்கொயர் ரூட் நம்பர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன? 5. ஓகே, ஸோ 5 நம்ம எப்படி எழுதலாம்? 5/1 எழுதலாமா? ஸோ இதுவும் என்ன நம்பர்? ரேஷ்னல் நம்பர் தான். ஓகேவா? அதே மாதிரி தான் டெசிமல். இப்போ டெசிமலில் பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.5
5. 0.5 நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 1/2ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ 0.5ம் என்ன நம்பர் தான்? ரேஷ்னல் நம்பர் தான். ஓகேவா? ஸோ இர்ரேஷ்னல் நம்பர்னால் அப்போ என்ன அர்த்தம்? ரொம்ப ஈஸி. ஓகே, ரேஷ்னல் நம்பர்னால் ஃப்ராக்ஷனில் எழுதக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ரேஷ்னல் நம்பர். அப்போது இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்ன அர்த்தம்? இர்ரேஷ்னல் நம்பர்னால் வெரி குட், எந்த நம்பரெல்லாம் நம்மளால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியாதோ. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் √2. √2வை உங்களால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியுமா? நாட் பாசிபிள். ஓகே, ஸோ ரேஷ்னல் இது வந்து √2வை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி தான் 3.14. இப்போ இந்த 3.14 வந்து நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெசிமல் நம்பர் சில டெசிமல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோஷன்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து எண்டே ஆகாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டெசிமல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பரில் தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இர்ரேஷ்னல் நம்பர். ஓகே, ஸோ இப்போது இது அத்தனையும் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இது எல்லாமே எதுக்குள்ளே வரும்னா ரியல் நம்பர்ஸ்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது ரியல் நம்பர் அப்படின்றது என்ன? நேச்சுரல் நம்பர். ஓகே, நேச்சுரல் நம்பர். ஓகேவா? அதுக்கப்புறமா ஹோல் நம்பர். ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர். ஓகே, ஸோ நேச்சுரல் நம்பர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகே, அடுத்து இன்டீஜர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷ்னல், இர்ரேஷ்னல். ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர். ஓகே, ரேஷ்னல் நம்பருக்குள்ளே இன்டீஜர் இருக்கும், இன்டீஜருக்குள்ளே ஹோல் நம்பர் இருக்கும், ஹோல் நம்பருக்குள்ளே நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா n அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஹோல் நம்பரை நம்ம w அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, இன்டீஜர்ஸை z அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ரேஷ்னல் நம்பரை நம்ம q அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இர்ரேஷ்னல் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா p அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ரியல் நம்பர்ஸ். இப்போ உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர்ஸில் இன்னொரு முக்கியமான டைப் நான் என்ன சொன்னேன், இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ்குள்ளே வரும். ஓகேவா? இன்னொரு டைப் இருக்குது நம்பர்ஸில், அது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து தனியாக வரும். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. எப்படி எழுதுவோன்னா a + ib. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏயும் பியும் ரியல் நம்பர் தான். ஓகே, அதாவது எந்த நம்பர்னாலும் ஓகே. ஆனால் இந்த ஐ இருக்குது பாருங்கள், இந்த ஐ இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இமேஜினரி நம்பர்னால் இந்த ஐ இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி டோட்டலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பேசிக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நம்பர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ரியல், காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ ரியல்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க? நேச்சுரல், whole number, integer, ஓகே, அப்புறம் rational, அதுக்கப்புறம் irrational. ஓகே, இதெல்லாம் படிச்சிங்க. அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன படித்தோம்? a + ib படித்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு பேசிக் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய மேக்ஸ் பற்றின வீடியோஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றின வீடியோஸ்க்கு கண்டிப்பாக என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.